பரஞ்சோதி முனிவரால் 16ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட திருவிளையாடல் புராணம், மதுரை மீனாட்சி அம்மன் உடனுறை சொக்கநாதர் சிவன் பாண்டியர்களின் தலைநகரான மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை கூறும் நூலாகும். இது சிவபெருமானின் கருணையையும் பக்தர்களைக் காக்க அவர் ஏற்ற பல்வேறு வடிவங்களையும் விவரிக்கும் ஒரு சிறந்த பக்தி இலக்கியம். ஆலசிய மான்மியத்தை தழுவி தமிழில் மதுரை தலபுராணமாக பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டது. பிரிவுகள்: இது 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மதுரை காண்டம் 18 படலங்கள், சிவபெருமானின் தொடக்க கால விளையாட்டுக்கள். கூடர் காண்டம் 30 படலங்கள், மதுரை நகரத்துடன் தொடர்புடைய பல நிகழ்வுகள். திருவாலவாய் காண்டம் 16 படலங்கள், இறுதித் திருவிளையாடல்கள். மொத்த பாடல்கள் 64 திருவிளையாடல்களை 3366 செய்யுட்களில் பழமையான புராண கதைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இருங்கள். சிவனின் 64 திருவிளையாடல்களின் அற்புதங்களை இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம்.